Hey guys, this is Nancy and today's random trash is about 30s. 30s நாலே ஏதோ வடிவேலு சார் அந்த சந்திரமுகி படத்துல வர அரண்மனையை பார்த்துட்டு கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கேன்னு சொல்லுவார்ல. கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படிதான் இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான். 3 years முன்னாடி ஒரு டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக வாட் இஸ் யர் ஏஜ் அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சார் 27 சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஸோ இன்னும் 3 yearsல நீ 30s டச் பண்ணிடுவல்ல அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. என் உலகமே நின்றுச்சு. ஏன்னா நான் எப்போவுமே லெஃப்டில் பார்த்துருக்கேன். 25, 26, 27 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த பக்கம் ரைட்டில் பார்க்கவே இல்லை. 28, 29, 30 ஓ மை காட்ன்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நான் ட்ராமடைஸ் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் 3 வருஷம் கழிச்சு 30ஸ்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கும்போது கிட்டத்தட்ட அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருந்துச்சு எனக்கு. நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு தோணுச்சு 30s வந்ததுக்கப்புறம். இந்த காம்னஸ் நிறைய குட் பாய்ஸோடு வந்துச்சு எனக்கு. சில சமயங்களில் சில நேரங்களில் சில மனிதர்களை இயற்கையே நம்மகிட்ட இருந்து பிரித்து வைக்கும். சில பேரை நாமளே தள்ளி வைப்போம். அது ரொம்ப இயற்கை தான். ஸோ இந்த 30ஸ்ல 20s மாதிரி கயாஸோ ஒரு அட்ரனல் ரஷ்ஷோ ஒரு ஃபோர்ஸோ இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 30ஸ்குள்ளே நுழையிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.